ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, லல்லுலாலோட கல்யாணம் பக்கத்து ஊர்ல இருக்க ரீனா கூட நடக்குது. கல்யாணம் முடிச்சுக்கிட்டு பொண்ண தேர்ல உட்கார வச்சு அவங்க அந்த பொண்ண ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப சடனா மழை வர ஆரம்பிக்குது. அங்கேயே அவங்க மரத்து கீழ நின்னுடுறாங்க. மழை நிக்கிறதுக்குள்ள ராத்திரி ஆயிடுது. சோகன் லால் ஜி, மழை நின்னு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம காட்டு வலி வரப்போகுது. காட்டு வழியில அதுவும் இந்நேரத்துல மணப்பெண்ணை தூக்கிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள போறது அவ்வளோ நல்லதா எனக்கு படல. இந்த காட்டு வழியில போறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அட இல்ல இல்ல, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இந்நேரத்துக்கு நம்மளால இங்க இருந்து திரும்பவும் போக முடியாது. நம்மளால எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போலாம். ஆனா சோகன்லால் ஜி, நம்மளால நம்மளோட கிராமத்துக்கு ரொம்ப சீக்கிரமா திரும்ப போயிட முடியும். ஆனா நம்ம திரும்ப போனாலும் நம்ம கிராமத்தாட்கள் இது ஒரு கெட்ட சகனமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு மணப்பெண்ணை தூக்கிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள போறது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயமா எனக்கு தோணல. அட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த காட்டுக்குள்ள போறது ஒன்றும் அவ்வளோ பயங்கரமா இருக்காது. நீ ஒன்றும் பயப்படாத. நாம இந்த காட்டு வழியிலேயே போவோம். அட சோகன்லால் ஜி, இங்க யார் இப்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது? அது 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 என்னன்னு தெரியல. அது அது யாரோ ஒருத்தரோட குரல் கேக்குது போல. அப்ப அங்க ஒரு பெண் ஜோர் ஜோரா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் சாக போறீங்க. நீங்க எல்லாரும் சாக போறீங்க. ஐயோ சாக போறோமே! ஐயோ அது யாரு சோகன்லால் ஜி? அப்ப ஒரு பெண்ணோட கால் மட்டும் மரத்து மேல அவங்களுக்கு தெரியுது. அத பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போறாங்க. ஐயோ சோகன்லால் ஜி, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த காட்டுல ஏதோ தப்பா இருக்குன்னு. இந்த காட்டுல பேய் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அதுவா இருக்குமோ? அந்த பேயா மட்டும் இருந்துச்சுன்னா நம்மள சும்மாவே விடாது. அட நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க? ஐயோ வா, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து ஓடிரலாம். அப்புறம் அவங்க அங்க இருந்து போயிடலான்னு சொல்லி அந்த தேரை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரொம்பவே ஜோரா காத்து வந்து அவங்கனால நடக்க முடியாம அந்த தேரை கூட கீழே போட்டுட்டு அவங்க கூட கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ சாக போறோமே! ஐயோ பல்லாக்கு வேற இப்ப உடைஞ்சு போயிருச்சே! ஐயோ ஐயோ! ஆஹா! ஐயோ நம்ம சாக போறோமே! அப்பா, இந்த நேரத்துல இந்த வழியில போலான்னு யாருப்பா முடிவு பண்ணது? அட முதல்ல கத்துறத நிறுத்து. எந்திரிங்க, சீக்கிரம் பல்லாக்க எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிரலாம். அப்புறம் அந்த தேரை எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போங்கடா போங்க. இந்த வீணா போன பேய் இங்க இருக்குன்னு நான் சொன்னேன்ல. என் பேச்ச நீங்க யாராவது கேட்டீங்களா? செல்லம், என் மகளே, நீ ரொம்ப லக்கிமா. சீக்கிரம் வாங்கடா வாங்க. அவங்க எல்லாருமே எப்படியோ அவங்க ஊரு வந்து சேர்ந்துடுறாங்க. அட என் செல்ல மகனே, இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்திட்டேன். நந்து மகனே, போ, மருமகளை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து போயிடு. சீக்கிரம் சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. மருமகளே, அந்த பேய் இப்ப நம்மள பின்தொடர்ந்துட்டு வரல. ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். ஏய் செல்லம், சீக்கிரம் வெளியே வா. நம்ம முதல்ல இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம். அந்த 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 பேய் இப்ப இங்க இல்ல. செல்லம், சீக்கிரம் வெளியே வாமா. அட பேய்க்கு பயந்துட்டா போல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. செல்லம், அட என்னாச்சுப்பா? மருமக இன்னும் வரலையா? சரி, நீயே உள்ள போய் பாரு. ஐயோ அப்பா, தூளி காலியா இருக்கு. ஐயோ பொண்ணு இங்க உள்ள இல்லையே. ஐயோ நம்ம சாக போறோமே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அந்த பேய் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு போலயே. அந்த வீணா போன பேய் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருச்சு. ஐயோ கடவுளே! ஐயோ சோகன்லால் ஜி, மணப்பெண் இப்ப எங்க போயிட்டாங்க? இந்த தூளிக்குள்ள வேற அவங்க இப்ப இல்லையே. இப்ப நம்ம போய் அவங்கள எங்க தேடுறது? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அந்த பேய் தான் நினைக்கிறேன். வாங்க நாம போவோம். நாம போய் ரீமாவை அந்த பேய்கிட்ட இருந்து கூட்டிட்டு வருவோம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா. இந்த கல்யாண நாள்ல இவ்ளோ கஷ்டமான சூழ்நிலையா? அப்பா, எனக்கு என் பொண்டாட்டி வேணும். போதும் சோகன்லால் ஜி, நாம மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போவோம். போய் மணப்பெண் ரீமாவை நம்ம கண்டுபிடிப்போம். நீ சொல்றது சரிதான். இது நம்ம கிராமத்துக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம். வாங்க நம்ம மறுபடியும் போவோம். மறுபடியும் அவங்க காட்டு பக்கம் போய் பாக்குறாங்க. ரீமா,
ரீமா, ரீமா, நீ எங்கம்மா இருக்க? ரீமா, ரீமா. ரொம்ப நேரம் அவங்க ரீமாவை தேடுறாங்க. அப்ப ஐயோ சோகன்லால்ஜி, அந்த மரத்து மேல பாருங்க, அங்க பாருங்க, ரீமா மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயோ ரீமா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அந்த மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா வா, சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். நான் உங்களுக்காக இங்க எவ்ளோ நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பேய்க்கு பயந்துதான் ரீமா பாப்பா மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே ரீமாவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அவளோட கால் இப்ப உல்டாவா திரும்பி இருந்தது. அட இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அட இந்த நாய் ஏன் இப்படி கொலைச்சிட்டு இருக்கு? ஏய் முதல்ல இங்க இருந்து போ போ போ. நாய் கொலைக்கிறத பார்த்து அவளோட கால்களை அவ மறைச்சுக்கிறா. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. எல்லாருமே அவங்கள வீட்ல விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா நாய்ங்க மட்டும் ரீமாவோட வீட்டு முன்னாடியே நின்னு ரீமாவை பார்த்து கொலைச்சிட்டே இருக்குதுங்க. ரீமாக்குள்ள பேய் இருக்கிறது அதுக்கு தெரியுது. வா மருமகளே, வா வா, வீட்டுக்குள்ள வா. ரீமாவோட அத்தை ரீமாவை வரவேற்கிறதுக்காக தட்டுல குங்குமத்தை கலக்கி அங்க வச்சிருப்பாங்க. ரீமா அதுக்குள்ள அவளோட கால்களை வச்சு அங்கேயே அவ நடக்க ஆரம்பிக்கிறான். அவ நடக்கும் போது அவளோட காலடைகள் எல்லாமே உல்டாவா இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்ன இப்படி ஆயிருக்குதுன்னு நினைக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. ஐயோ சாக போறோமே, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரீமா இங்க என்ன பண்ணி வச்சிருக்கா? அப்படின்னா இங்க நடந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஐயோ கடவுளே, என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. நான் இப்போ என்னதான் பண்றது? சோஹன்லாலுக்கு ரீமா யாருன்னு தெரிஞ்சு போகுது. அட ரீமா பொண்ணு, வா நம்ம பூஜை பண்ணுவோம். வா வா, நம்ம தேவிமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். பூஜை ரூமுக்கு போன்னு சொன்ன உடனே ரீமா பயந்து போகுது. ஐயோ இல்ல மாமா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நான் போய் கும்பிட்டுக்கிறேன், சரியா? ரீமா வேணும்னே பூஜை ரூமுக்கு போக மாட்டா. அதுக்கப்புறம் அவளோட ரூமுக்கு போய் அவ தூங்கிடுறா. அட என்னடா இது, கோயிலுக்கு கூப்பிட்டா அங்க வராம இவ இங்க வந்து தூங்கிட்டு இருக்கா? அட வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், வா. அப்புறம் சோஹன்லால் அவங்க மனைவிக்கு அவளோட காலடிகளை காட்டுறாரு. அப்பா அத பார்த்து அவங்க கூட ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ என்னடா இது, இவளோட காலடிகள் இப்படி உல்டா இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு புரியலையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரீமாவுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தோணுது. இப்ப நம்ம என்ன பண்றதுனே தெரியல. ரீமாவோட உடம்புக்குள்ள இருக்கிற பேய எப்படியாவது அவ உடம்புல இருந்து வெளியேத்தியே ஆகணும். என்னங்க இப்ப பண்றது? அவ என் புள்ளைய உயிரிடவே தின்றுவாளா? சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி, என் கூட வா. அதுக்கப்புறம் மெதுவா அவங்க 2 பேரும் விண்டோல இருந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப லல்லுலால் மெதுவா உள்ள வந்து பையனை எழுப்பி அவரு வெளியவும் கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. அட அட என்னாச்சுப்பா? அட இந்நேரத்துக்கு வந்து என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? சோஹன்லால் ரீமாவோட கால் தடங்களை பையனுக்கு காட்டுறாரு. லல்லுலால் அத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ சாக போறோமே, அப்பவே எனக்கு சந்தேகமா தான் இருந்தது. அப்படின்னா ரீமா ஒரு பேய்ன்னு சொல்றீங்களா? ஐயோ சாக போறோமே. என் பொண்டாட்டி ஒரு பேயா? ஐயோ நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியலையே. அட நீ எதுக்கும் பயப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவ பூஜைக்கு வரமாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தா. வா, அவளை பூஜை ரூம்குள்ள கூட்டிட்டு போவோம். அவங்க 2 பேரும் அவ தூங்கிட்டு இருந்த அந்த கட்டில தூக்கிட்டு வந்து வேணும்னே சாமி ரூமுக்குள்ள வச்சு அவங்க லாக் கூட பண்ணிடுறாங்க. அப்புறமா வெளிய போயிட்டு ஜன்னல்ல இருந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரீமா, ரீமா, எந்திரிமா, இங்க பாரு, நான் இங்கதான் இருக்கேன். உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. ரீமா எந்திரிச்ச உடனே அவ முன்னாடி துர்கா மாத்தை இருக்கிறத பார்த்து அது ஷாக் ஆயிடுது. அதோட உண்மையான ரூபத்துக்கு வந்துடுது. ஆ ஆ ஐயோ, நான் எங்க வந்துட்டேன்? நான் எப்படி பூஜை ரூமுக்குள்ள வந்தேன்? ஐயோ முயரிதி. ஆ அவ ஜோரா கதவை தட்ட ஆரம்பிக்கிறா. ஏய் கதவை தரு, சீக்கிரம் கதவை தரு, இல்லைன்னா சாவடிச்சிடுவேன், சொல்லு. பூஜை ரூமுக்குள்ள மணி தானாவே அடிக்க ஆரம்பிக்குது.
அப்புறம் அது ரொம்பவே கஷ்டப்படுது. அது மட்டும் இல்லாம ரீமாவோட உடல்ல இருந்து அது வெளிய வந்துடுது. ரீமாவோட உடல்ல இருந்து வெளிய வந்த உடனே அந்த பேய் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. கடைசியா ரீமா அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிடுது.